உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிகழ்வு உங்கள் மனதை மிகவும் பாதித்திருந்தால் அந்த பாதிப்பிலிருந்து வெளிவருவதற்கான வழியை தேடாதிருங்கள், உருவாக்குங்கள். வழியை அல்ல, உங்களை. சிலர் கடனை அடைப்பதற்காக சம்பாதிக்கிறார்கள், சிலர் கடன்காரன் ஆவதற்காக சம்பாதிக்கிறார்கள். தட்டி விட்டாலும் சரி, நீயாக தடுக்கி விழுந்தாலும் சரி, மீண்டு எழு, மீண்டும் எழு. வீணாக கண்கள் வடிக்கும் நீருக்கு அர்த்தமில்லை. வலித்தால் அழுதுவிடு, நீண்ட நேரம் கூட அழுதுவிடு. நீண்ட நாட்களுக்கு அழாதே, ஏனென்றால் இங்கு மன அழுத்தங்கள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகின்றன. நீ செல்லும் பாதையில் உன் மொழி புரியாதவர்களிடம் நீ பேசும் அனைத்தும் உளறல். உன் வழி புரியாதவர்களிடம் நீ பேசும் அனைத்தும் அலறல். இரண்டுமே வீணானது. இந்த உலகமே முடிந்து விட்டதென ஒரு கம்பளிப்பூச்சி நினைக்கும் தருணம் ஒரு அழகான பட்டாம்பூச்சியின் வாழ்க்கை ஆரம்பம். புன்னகையுடன் முகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். தட்ட நினைப்பவனும் தடுமாறுவான். கஷ்டத்திலும் நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை நீ ஏமாற்றாதே. உன் தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது. நீயே தேடாவிட்டாலும் உன்னை தேடி வரும். உனக்காக உருவாக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து அடைந்தே தீரும். நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது நமது எண்ணங்களும் செயல்களும் தான். குறைவாக பேசுவதும் மௌனமாக இருப்பதும் தலைசிறந்த தற்காப்பு. வாய்ப்பு வரும்போது பயன்படுத்த தெரியாதவன் வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லை என்று புலம்பக்கூட தகுதியற்றவன். உங்கள் தேடல்களை தெளிவுபடுத்திக் கொள்ளாதவரை உங்கள் பயணங்கள் யாவும் குழப்பமாகவே நீடிக்கும். நீ விடுவதற்கும் இழுப்பதற்கும் காரணம் உன் எண்ணங்களே. நம்மை பற்றி யார் கணக்கு போட்டால் என்ன? நம் கணக்கு இறைவன் கையில். ஓம் நம சிவாய.